ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த வீனஸ் ஃப்ளை ட்ராப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா டயோனியா மியூசிபுலா அப்படிங்கிறது presents a spectacular example of thickmonasty. It exhibits one of the fastest known nastic movement அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ளைட் ட்ராப், அதாவது நம்ம இன்செக்டை பிடிச்சி அதுலேருந்து நியூட்ரிஷன்ஸை கெயின் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸு. இப்போ இந்த பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள ஒரு செக்டர்ஸ், அந்த சிகப்பு கலராக உட்காந்துருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட் நெக்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை தேடி ஃப்ளைஸோ அல்லது அதர் ஏதாவது பீஸோ வந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணும், டப்புன்னு வேகமாக மூடும், ரொம்ப ரொம்ப வேகமாக அது க்ளோஸ் ஆகும். ஸோ அப்போ அது வந்து ஃபாஸ்டஸ்ட்டு நாஸ்டிக் மூமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ராசஸ் பிட்வீன் ட்ரோபிக் அண்டு நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் ரெண்டுக்கான என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா, ட்ரோபிக் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா யூனிடைரெக்ஷனல் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நாஸ்டிக் அப்படிங்கிறது நான் டைரெக்ஷனல் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலஸ். அப்போ யூனிடைரெக்ஷனல் அப்படின்னா ஒரு திசையில் இருக்கக்கூடியது, அதை தான் யூனிடைரெக்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம். அது எதுக்கு? ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலஸ் தூண்டுதலுக்கு ஏற்ப ஒரு திசையில் நகரக்கூடியது, மூமெண்ட்டு கொடுக்கக்கூடியது. நாஸ்டிக் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நான் டைரெக்ஷனல், அங்கே டைரெக்ஷன்லாம் கிடையாது. ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிமுலஸ் எங்கே வருதோ அந்த இடத்துக்கு வரும். ஸோ அதில் என்ன கிடையாது அப்படின்னா டைரெக்ஷனல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து க்ரோத் டிபெண்ட் மூமெண்ட்டு, எது? ட்ரோபிக் மூமெண்ட். இப்போ வேர் வந்து வளர்கிறது, ஷூட் வளர்கிறது, இதெல்லாம் வந்து க்ரோத் டிபெண்ட், வளர்ச்சி சம்மந்தப்பட்டது. ஆனால் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் இண்டிபெண்ட் மூமெண்ட்டு. தொட்டாச்சு நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடுறது, அது சுருங்கிறது வந்து அதுக்கும் க்ரோத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி மோரல்லஸ் பர்மனண்ட் ஆர் இர்ரிவர்சிபிள். ஸோ இப்போ இந்த ட்ரோபிக் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பர்மனண்ட் ஆர் இர்ரிவர்சிபிள், திரும்ப முடியாதது. ஆனால் இவங்க வந்து என்னது? டெம்ப்ரரி அண்டு ரிவர்சிபிள். ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ட்ஸு, இவங்க ஃபவுண்ட் ஒன்லி இன் ஃபியூ ஸ்பெஷலைஸ்டு பிளான்ட்ஸ், அதில் மட்டும்தான் இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஸ்லோ ஆக்ஷன்ஸில் இருப்பாங்க, இவங்க இம்மீடியட் ஆக்ஷன்ஸில் இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் ட்ரோபிக் மூமெண்ட்டுக்கும் நாஸ்டிக் மூமெண்ட்டுக்குமான டிஃப்ரென்சஸ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தெர்மோநாஸ்டி. இப்போ தெர்மோ அப்படின்னால என்னது? ஹீட் அப்படின்னு அர்த்தம், டெம்பரேச்சர், ரைட்டா? ஸோ அப்போ அதுக்கு தகுந்த ஸ்டிமுலஸ், டெம்பரேச்சர் ஸ்டிமுலஸாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். மூமெண்ட் ஆஃப் அ பார்ட் ஆஃப் பிளான்ட் இஸ் அசோசியேட்டட் வித் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள் டூலிப் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் அஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். ஸோ அப்போ டூலிப் அப்படிங்கிறது இந்த பிக்சரில் கொடுத்துருக்கக்கூடிய பூக்கள். ஸோ இது வந்து எப்போ ப்ளூம் ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது. அதாவது இங்கே நம்ம இதில் வந்து இல்லை, கொஞ்சம் குளிர் பிரதேசங்களில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும்? அங்கே இந்த பூ வந்து பூக்க ஆரம்பிக்கும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? தெர்மோநாஸ்டி. Photosynthesis. Photo means light and synthesis means to build. Thus photosynthesis literally means building up with the help of light. ஸோ அப்போ லைட்டை பயன்படுத்தி அதாவது லைட்டை பயன்படுத்தி உணவை தயாரிக்கக்கூடியது. ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்கிறோம்? ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோட்டோனாலே லைட் அப்படின்னு அர்த்தம். During this process, the light energy is converted into chemical energy. ஸோ அப்போ லைட் எனர்ஜி அப்படிங்கிறது சன்லைட்டாக இருக்கலாம், மோஸ்ட்லி சன்லைட்டு தான். ஸோ அந்த எனர்ஜி என்ன எனர்ஜியாக மாற்றப்படுது? கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றப்படுது. அப்போ அந்த கெமிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது அதுதான் ஃபுட்டு, ரைட்டா? அதில் பிளான்ட்டில் உருவாகக்கூடிய ஃபுட். ஸோ த லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. Green plants are autotrophic in their mode of nutrition because they prepare their food materials through a process called photosynthesis. This overall equation photosynthesis can be given as for below. ஸோ அப்போ அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோட்ரோபிக் அப்படின்னா, ஆட்டோனா அது என்னது? செல்ஃப். ட்ரோபிக் மீன்ஸ் சிந்தசைஸ். அப்போ தனக்கு தேவையான உணவு அது என்ன பண்ணிக்குது? தானே தயாரிச்சுக்குது த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக. அதனால தான் பிளான்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆட்டோட்ரோபிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய ஓவரால் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? 6CO2 + 12H2O, அதாவது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட் அண்டு குளோரோஃபில் அப்படிங்கிறது பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டு, ரைட்டா? குளோரோபிளாஸ்டுக்குள்ளார குளோரோஃபில் இருப்பாங்க. இவங்க பயன்படுத்தி என்னவா மாறுது? C6H12O6 குளுக்கோஸ் அப்படிங்கிறதா மாறும், கார்போஹைட்ரேட், ரைட்டா? அப்புறம் ப்ளஸ் H2O வாட்டர் அண்டு ஆக்சிஜன். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். 2 மார்க்ஸ்லேயும் வரலாம், 1 மார்க்ஸ்லேயும் வரலாம். ஓகேவா? தென் do the insects also trap solar energy? Tel Aviv University scientists have found out that Vespa orientalis, oriental hornets, have similar capabilities to trap solar energy. They have a yellow patch on its abdomen
and unusual cuticle structure which is a stack of 30 layers thick. The cuticle does not contain chlorophyll, but it contains the yellow light sensitive pigment called xanthopterin. This works as a light harvesting molecule, transforming light energy into electrical energy. ஸோ இப்போ இந்த வெஸ்பா ஓரியன்டாலிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்னட்ஸ், ஓரியன்டல் ஹார்னட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்செக்ட். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தே ஹாவ் எல்லோ பேட்ச் ஆன் இட்ஸ் அப்டமன். இதனுடைய வயிற்று பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லோ பேச்சஸ் இருக்குது, அன்யூஸ்வல் கியூட்டிகல் ஸ்ட்ரக்சரோடு இருக்குது, ரைட்டா. ஸோ இப்போ அது என்ன பண்ணும், விச் இஸ் எ ஸ்டாக் ஆஃப் 30 layers thick, 30 லேயர் அடுக்கில் அது அந்த திக்னஸ் இருக்குது அந்த கியூட்டிக்கலில். த கியூட்டிக்கல் டஸ் நாட் கண்டெயின் குளோரோஃபில். கியூட்டிக்கலில் என்ன கிடையாது, குளோரோஃபில் கிடையாது. ஆனால் பட் இட் கண்டெய்ன்ஸ் த எல்லோ லைட் சென்சிட்டிவ் பிக்மெண்ட் கால்டு xanthopterin. xanthophyll அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா எல்லோ ஆரஞ்சு பிக்மெண்ட்டு, xanthopterin அப்படிங்கிறது எல்லோ பிக்மெண்ட்டு. ஸோ இப்போ இந்த இது இருக்கிறதுனால திஸ் ஒர்க்ஸ் அஸ் அ லைட் ஹார்வெஸ்டிங் மாலிகுல், ட்ரான்ஸ்ஃபார்மிங் லைட் எனர்ஜி இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றிக்குது. ஓகேவா. தென் photosynthesis, the end product of photosynthesis is glucose, which will be converted into starch and stored in the plant body. ஸோ இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்னுடைய எண்டு ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் கார்போஹைட்ரேட் அல்லது குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில், இட் கிவ்ஸ் என்னது கார்போஹைட்ரேட் ஆர் குளுக்கோஸ். அதை தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம ப்ராடக்ட்னு சொல்கிறோம். அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது அப்படியே என்னாகாது, ஸ்டோர் பண்ணப்படாது. அப்போ அது பிளான்ட்டில் ஸ்டோர் ஆகும்போது என்னவா ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஸ்டார்ச்சாக ஸ்டோர் ஆகும், கன்வெர்டட் இன்டு ஸ்டார்ச் அண்ட் ஸ்டோர்டு இன் த பிளான்ட் பாடி. Plants take in carbon dioxide for photosynthesis, but for its living, plants also need oxygen to carry on cellular respiration. ஸோ இப்போ பிளான்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸுக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் எடுத்துக்குது. இருந்தாலும் செல்லுலர் ரெஸ்பிரேஷனுக்கு யார் தேவை, ஆக்சிஜன் அப்படிங்கிறது தேவை. தென் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திஸ் ஆக்டிவிட்டி குளோரோஃபில், க்ரீன் பிக்மெண்ட் இன் லீவ்ஸ் வேணும், வாட்டர் வேணும், கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ஏர்லேருந்து வேணும், அடுத்து சன்லைட் வேணும். ஸோ இப்போ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு பிளான்ட்னால் செய்ய முடியும். அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னது, த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் லீவ்ஸ் ஃப்ரம் த எவாப்ரேட்டட் ஃப்ரம் த லீவ்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதிகப்படியான நீர் ஆவியாக போகணும், எவாப்ரேட் ஆகணும். அந்த ப்ராசஸ் தான் என்னது, டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். த லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஃப்ரம் த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இப்போ ஏரியல் பாடி அப்படிங்கிறது அந்த ஷூட் சிஸ்டம், ஸ்டெம்மு, லீவ்ஸில் வந்து, ரைட்டா. த லீவ்ஸ் ஹேவ் டைனி மைக்ரோஸ்கோபிக் போர்ஸ் கால்டு ஸ்டொமேட்டா. ஸோ லீவ்ஸில் இருக்கக்கூடிய டைனி போர்ஸ், அதுக்கு பேர் என்னது, ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் என்ன நடக்குது, இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. வாட்டர் எவாப்ரேட்ஸ் த்ரூ தி ஸ்டொமேட்டா. ஈச் ஸ்டொமேட்டா இஸ் சரௌண்டட் பை a guard cells. These guard cells help in regulating the rate of transpiration by opening and closing of stomata. ஸோ இப்போ இந்த ஸ்டொமேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா காட் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த காட் செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலேட்டிங் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். எப்படி பார்த்தோம் அப்படின்னா சுருங்கி விரியிறது மூலமாக. ஸோ அப்போ அது சுருங்கிறது விரியிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் அண்டு ஸ்டார்ச் இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன நடக்கும், அதுதான் சுருங்கி விரியக்கூடியது நடக்கும். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டொமேட்டோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பீன் ஷேப்டு செல்ஸ், கிட்னி ஷேப்டு செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அதில் செல் வால் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா இந்த வயலட் கலரில் இருக்கக்கூடியது நியூக்ளியஸ். அண்டு நடுவில் இருக்கு இல்லையா அந்த போர், அதை தான் என்னென்னு சொல்லுவோம், ஸ்டோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டோமா அல்லது ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். வேக்யூல் அண்டு குளோரோபிளாஸ்ட். இப்போ இந்த ஸ்டொமேட்டல் செல்ஸ்லேயும் குளோரோபிளாஸ்ட் இருக்கனால இதுவும் என்ன பண்ணுவோம், இட் இன்வால்வ்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா. ஸோ இப்போ இது லீஃபில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே நிறையா இருக்கும், அதனுடைய லீஃப்னுடைய அடிப்புறத்தில் கம்மியாகவும் மேல்புறத்தில் அதிகமாகவும் இருக்கும், ரைட்டா. ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டொமேட்டாஸ் நம்ம லீஃபில் தனியாகவே தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். இப்போ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா there are 3 types of transpiration. ஒன்று ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், இன்னொன்று கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன், இன்னொன்று லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ட்ஸ் த்ரூ ஸ்டொமேட்டா. இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 90 to 95% ஆஃப் த வாட்டர் டிரான்ஸ்பைர்டு ஃப்ரம் லீவ்ஸ். ஸோ இப்போ ஒரு பிளான்ட்டில் டிரான்ஸ்பிரேஷன் வந்து 90 to 95% எதன் மூலமாக தான் நடக்குது,
இந்த ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக தான் நடக்குது. அடுத்த டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா கியூட்டிகுலர். லாஸ் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ட்ஸ் த்ரோ த கியூட்டிக்கல். கியூட்டிக்கல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வேக்ஸ் கோட்டிங். லீஃப் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வளவளப்பாக இருக்கு இல்லையா லீஃப் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த வளவளப்புக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய கியூட்டிக்கல். ஸோ அந்த கியூட்டிக்கல்ஸில் இருந்து வழியாக போகிறது வந்து பார்த்தோன்னா கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். அடுத்து லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ட்ஸ் இஸ் வேப்பர் த்ரோ த லென்டிசெல்ஸ். லென்டிசெல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய மரங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி க்ரோத்தும் போது உருவாகக்கூடிய செல்ஸ் தான் இந்த லென்டிசெல்ஸ்னு சொல்லுவோம். பார்க் ரீஜியன்ஸ்லாம் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதன் வழியாக ஓப்பனிங் அந்த டைனி ஓப்பனிங்ஸ் தட் ப்ரொட்ரூட் ஃப்ரம் த பாக்ஸ் இன் woody stems and twigs as well as in other plant organs. ஸோ இப்போ இந்த பார்க் ரீஜியன்ஸில் அது இருக்கிறதுனால அதன் வழியாக டிரான்ஸ்பிரேஷன் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நெசசரி ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். எதுக்காக டிரான்ஸ்பிரேஷன் ஒரு பிளான்ட்டில் நடக்கணும் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் எ புல் இன் லீஃப் அண்டு ஸ்டெம். அதாவது இது வந்து என்ன பண்ணுது டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுது. அப்படின்னா இப்போ ஒரு ட்ராப்லெட் வாட்டர் லீஃப் வழியாக வெளியில் ஆவியாகி போகுது அப்படின்னா அந்த ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் வெளியில் போகும்போது அது ஒரு இழுவிசையை ஏற்படுத்தும். ஸோ அந்த இழுவிசை அப்படிங்கிறது பண்ணும் அப்படின்னா ஒரு இழுவிசை ஏற்படுத்துது இல்லையா, இது என்ன பண்ணும் ரூட்லேருந்து ஒரு ட்ராப்லெட்டை உள்ளே இழுக்கும். ஸோ மேலே ஒரு ட்ராப்லெட் வெளியில் போகிறது ஒரு உறிஞ்சல் மாதிரி ஒரு சக்கிங் ப்ராசஸ் மாதிரி நடந்து அது ஒரு புல் இழுவிசை ஏற்படுத்தும். அந்த இழுவிசை ரூட்லேருந்து என்ன ஆகும் ஒரு ட்ராப்லெட் வாட்டரை உள்ளே இழுக்கும். ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு சொல்லுவோம். அதை க்ரியேட் பண்ணுது. அடுத்து இட் கிரியேட்ஸ் அண்ட் அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸ் இன் ரூட்ஸ். ஸோ ரூட்டினுடைய அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸை உருவாகுது, நீரை உறிஞ்சக்கூடிய அந்த ஃபோர்ஸை உருவாகுது. இட் இஸ் நெசசரி ஃபார் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மினரல்ஸ். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மினரல் சப்ளைஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க த்ரோ த டிரான்ஸ்பிரேஷன் புல் தான். இட் ரெகுலேட்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த பிளான்ட். ஸோ வாட்டர் வந்து ரெகுலேட் ஆகுது இல்லையா, உள்ளேயும் வெளியும் போயிட்டுருக்கிறதுனால ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த பிளான்ட் வந்து என்ன பண்ணப்படுது ரெகுலேட் செய்யப்படுது. How does the plant get air? ஸோ அதுக்கு காற்று எங்கேருந்து கிடைக்குது? The leaves have minute pores called stomata through which the exchange of air takes place. Exchange of gases எங்கே தான் நடக்குது? ஸ்டொமேட்டா வழியாக தான் நடக்குது. These minute pores can be seen through a microscope. Air exchange takes place continuously through the stomata. Plants exchange gases carbon dioxide to oxygen continuously through this stomata. You will study more about this physiological process in your higher classes. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்பிரேஷனால் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் தான் போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் நடக்கும். அப்போ இந்த ஸ்டொமேட்டா வழியாக என்ன பண்ணோம் ஃபோட்டோசிந்தசிஸும் போது கார்பன் டை ஆக்சைடு இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் உள்ளே வரும். அதே மாதிரி ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராடக்ட்டில் லாஸ்ட்டாக ஆக்சிஜன் வெளியானுச்சு இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் பார்த்துருப்போம் பாருங்கள், கடைசியாக ஆக்சிஜன் போட்டு மேலே ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த ஆக்சிஜன் எதன் வழியாக தான் வெளியேறும்? இதே ஸ்டொமேட்டா வழியாக தான் வெளியேறும். ரைட்டா? ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெசன் முடியுது. சின்ன லெசன் தான் இல்லையா, 4 பக்கம் தான் இருக்குது. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. அடுத்த லெசன் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.